இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டில் பச்சரிசி சாதத்தில் ஆரம்பித்து பாயாசம் வரைக்கும் வச்சு மொத்தம் 25 வகையான கூட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சு அசத்தியாச்சு. 25 வகையான கூட்டு பண்ணுவீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டில் பொங்கல் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ காய் இவ்வளோ பொரியல் வச்சு கொண்டாடுவோம். அவ்வளோத்தையும் முத நாள் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக அடுத்த நாள் சுண்டை குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நீங்களே பார்த்துக்காங்க. பொங்கல், அவியல், பொரியல், ஃப்ரை, வாழைக்காய் புட்டு, பச்சரிசி சாதம், பீட்ரூட்டு, கேரட்டு, அவரைக்காய், சின்னரிசி சாதம், வெண்டைக்காய் பச்சடி, சவுச்சவு கூட்டு, கோஸு, அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் சேனக்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டு என்னென்ன காய் கிடைக்கும். கண்டிப்பாக 20 வகையான கூட்டை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா கூட்டும் பொரியலும் காலியாகாது. சாப்பிட்டு போக மீதம் இருக்கிறத அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி நெக்ஸ்ட் நாள் சுண்டை குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண முச்சில சுண்டை குழம்புக்கு வந்து தயிர், இஞ்சி சம்பந்தமா எந்த கூட்டு வச்சிருந்தாலும் சேர்க்காதுங்க. அது கெட்டு போயிடும். பீட்ரூட் சேர்க்காதுங்க, கலர் மாதிரி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டை குழம்பு மறுநாள் காலையில பழைய கஞ்சி, இட்லி இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். கீழே இருக்க மெயின் வீடியோ டச் பண்ணி நம்ம சேனலுக்குள்ள வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.